ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியாலே இருக்கிற பிக்கெஸ்ட் 7-Eleven ஷாப்புக்கு வந்திருக்கோம். இது வந்து புச்சாங் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 3 floors இருக்குது. திஸ் இஸ் இங்கே வந்து நீங்கள் காஃபி, ஸ்நாக்ஸு, ரெகுலர் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் மாதிரி இல்லாமல் இங்கே வந்து உட்காந்து சாப்பிடவும் செய்யலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு புக் ஸ்டோர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இது என்ன இருக்குது, இங்கே என்ன ப்ரைஸிங் எப்படி என்னங்கிறத பார்க்கலாம். யூஸ்வலாக இங்கே மலேசியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7-Eleven இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு 2-3 ஃபேமிலி மார்ட் இருக்குது. அதுக்கப்புறம் கேகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்குது. ஸோ இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாங்க உடனே உங்களுக்கு ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது, வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸோ யூ ஹேவ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈட்ரீஸ் இருக்குது, கேக்ஸு, பன்ஸு, அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 ringgit, 6 ringgit. The best thing about 7-Eleven பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சாப்பாடு கிடைக்கும். எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அவங்க வந்து காலியாக வச்சுட்டே இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மில்க் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பாரிஸ்டா மில்க், காஃபிங்கிறாங்க, யோகர்ட்டுங்கிறாங்க. மில்க்லேயே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான மில்க் இருக்குது பாருங்க. விச் இஸ் ஆல் லைக் யாக்குல்ட்டெல்லாம் இங்கே ஒருவா தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிப்ஸு, பிஸ்கட்ஸு, மேகி மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேகி இருக்குது பாருங்கள். அன்பிலீவபிள். சிக்கனில் ஒரு 10 வெரைட்டி, மட்டனில் ஒரு 10, கிராபில் 10, ஃபிஷ்ஷில் 10 அப்படின்ட்டு அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கேயும் ஐட்டம்ஸ் தான், சிப்ஸு தான், ஃபுல் வெரைட்டி தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஃபுல் ஆஃப் ஈட்டபிள்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஃப்ரைடு சிக்கன், கிராபி, ஃபிஷ்ஷு, இவ்வளோ ஈட்டபிள்ஸ் வந்து எங்கேயுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா எல்லா 7-Elevenலையும் ஓரளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இங்கே தான் வந்து நான் எவ்வளவு பார்க்குறேன். இந்த ஐஸ் கூட வைக்கிறாங்க. ஐஸ் வந்து இஸ் ஃபார் காஸ்ட் நம்ம இதில் ஃப்ரீ மாதிரி ரிலீஸ் பண்ணுறது. இங்கே சார்ஜிங் 1.9 ringgit, 50 ரூபா, க்ளோஸ் டு 60 ரூபா, 50 ரூபா கூட தான் வரும். ஐஸை வந்து பண்டில்ஸ் கொடுக்குறாங்க. இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர், ஃப்ளேவர் ட்ரிங்க்ஸ், பியர் எல்லாமே இருக்குது. இந்த நெஸ்கேஃபே நெட்லாம் நிறைய கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இதே 7-Elevenல ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். இங்கே வந்து இந்த 7-Elevenல மட்டும்தான் உங்களுக்கு வந்து கஃபேயோடு இருக்குது. மேலே வந்து நீங்கள் உட்காந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். மற்ற 7-Elevenலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கீழே வாங்கிட்டு அப்படியே போயிட வேண்டியதான். இங்கே உட்காந்து சாப்பிட்றது கிடையாது. இட் இஸ் ஆல்சோ ஹேவிங் அ புக் ஸ்டோர். ஸோ இங்கே வந்து நிறைய புக்ஸ் இருக்குது, ஃபிக்ஷன் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, இது மாதிரி நிறைய புக்கு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே உட்காந்து படிக்கவும் செய்யலாம். அதே மாதிரி இங்கே கஃபேல ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் கிராசன்ட் இருக்குது, சாசேஜ் டோனட் இருக்குது, ஸோ இது இருக்குது, ஒரிஜினல் பேகல் வித் சீஸ் இருக்குது. இங்கே அப்படியே வந்ததுன்னா எக் மாயோ இருக்குது, சாக்லேட் டானிஷ் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா 5-6 இருக்குது. This is the place where you can sit and eat, and this is the place where they cook and give you. நீங்கள் இங்கே எதை ஆர்டர் பண்ணாலும் இங்கே வந்து உடனே ஹீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓவன் இருக்குது, where you can sit and eat. அப்படியே பின்னாடி வந்தோம்னா this also has beauty, natural ஸ்கின் கேர், அதெல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 7-Elevenல ஒரு புது கான்செப்ட் வச்சுருக்காங்க. இந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே போயிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஐட்டம் எல்லாம் நீங்கள் இதுதான் ஐட்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு காமிச்சு அவங்க ஸ்கேன் பண்ண போகிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பாப்கார்ன் சிக்கன் எடுத்திருக்கீங்க அப்படின்னீங்கன்னா இந்த கார்டு எடுத்தால் போதும். இந்த கார்டில் வந்து 690 ringgit இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கிளாசிக் ரஃபில் இருக்குது, இது 2 இருக்குது, கிளாசிக் ரஃபில். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு மேங்கோ டேங்கோ எடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் இது 3 எடுத்துருக்கீங்கன்னா ஐட்டம் எடுத்துகிட்டு போனால் இந்த 3ஐயும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கார்டை அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கார்டை வச்சுட்டு அவங்க வந்து உங்களுக்கு வந்து பில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 10-15 ஐட்டம் எடுக்கிறீங்கன்னா ஐட்டம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா இந்த கார்டை எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க பில் பண்ணி கொடுத்துருவாங்க. விச் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அண்ட்
நமக்கு வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து மற்ற இதுலலாம் கிடையாது. இந்த பிக்கெஸ்ட் 7 லெவலில் மட்டும் இருக்குது. மற்றதுலாம் நீங்கள் வந்து ஐட்டம் கொடுத்தா அவங்க பார்கோடில் ஸ்கேன் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே வந்து அப்படி இல்லை, இந்த ஃபெசிலிட்டியும் வச்சுருக்காங்க. ஸோ விச் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் பிகாஸ் வி பர்ச்சேஸ்ட் அ லாட். ஒரு 10 ஐட்டம் நம்ம கேரி பேக்கில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த கார்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு டக்குன்னு கொடுத்தோன்னா அவங்க பில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ தட் இட் இஸ் வெரி ஈஸி.